ஏன் நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காருங்க. இது யாரு? பஞ்சாதியா? உட்கார சொல்லு. நான் உட்காரு. கோணி கீழே பாரு. ஆளைய மூஞ்சியம் பாரு. உங்க டிக்கெட்டு? ஐயா, நாங்க பஞ்சம் முளைக்க போறோம். அவசரத்துல ஏறிட்டோம். எங்களை புடிச்சு கொடுத்து தண்டிக்காம வர ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க ஐயா. அவன் பரம்பரை ஆண்டி, நீ பஞ்சத்துக்கு ஆண்டியா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உன்னை விட்டுட்டேன்னா அவனை நான் விட வேண்டி வரும். சார், இவங்களை பார்த்தா தப்பு செய்யறவங்க மாதிரி தெரியல. தெரிஞ்சு தப்பு செய்யறவங்களை தண்டிங்க, தெரியாம தப்பு செய்யறவங்கள விட்டுடுங்க. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. நடக்கிறது காந்தி கொலை வழக்கு. நீங்க வேற. அவங்க மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா டிக்கெட்டுக்கு உண்டான சார்ஜை கொடுத்துட்டு தாராளமா கூட்டிட்டு போங்க. சரி, உங்களுக்கு டிக்கெட் தானே எடுக்கணும். பாண்டி சிவல் பெரிய பாண்டி, எங்க பார்த்தாலும் இதே பேசுதாயா? இப்படியே போச்சுன்னா நம்மள காக்கி பாவாடை சட்டை யூனிஃபார்ம் மாத்தி கொக்கரத்துல முக்கல நிப்பாட்டிட போறாங்கயா. என்ன நம்பாடு பேசிட்டு இருக்க? நீ யாருல நீ? ஐயா, என் பேர் சங்கரபாண்டி. நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா வீட்டுல சொத்து தகராறு. அது விஷயமா 2-3 காலி பயலுங்க என்ன ஏமாத்திட்டாங்க ஐயா. அவனுங்களுக்கு இடிச்சாப்புல மண்டையில உரைக்கட்டுமேனு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இவன் என்கே குழவை. நீ யாருவே? எஸ் ஐ ராஜ்குமார் சார். புது ரெக்ரூட் சார். நல்ல திறந்தாவே உமக்கு. உடனே பிடிச்சு வந்துட்டு. சிவில பேரு பாண்டின்னு நினைச்சிட்டேன் சார். என்ன ரிவார்டு ஒண்ணு உமக்கு? பாண்டி படிக்கிற சொல்லி கொடுங்க சார். ஓகே. தலவாய் முதலியாரை பத்தி அந்த டிக்கெட் கிளிக்கிற கிறுக்கனுக்கு தெரியாது. தலவாய் முதலியார் ஒருத்தனுக்கு உதவணும்னு நினைச்சாருன்னா உசுறு உள்ள வர உதவாரு. ஊர்ல கேட்டு பாருவே. ஆமா, அவன் பேர் என்ன சொன்னீரு? என்னவே பேரை சொல்லவே இப்படி திக்கிறீரு? அர்ஜுன கோனார். அர்ஜுன கோனார ஊர்ல பேரு பாதி நம்ம எஸ்டேட் தான். தின்னு புட்டு வேலை ஏதாவது தரேன் பார்த்துட்டு. என்ன சொல்றீரு? ஐயா என்ன சொன்னாலும் சரி. சரி சரிங்க ஐயா. ஐயப்பு, முகமது அலி, காதரு இவனுங்க 100 அடியாட்களோட வந்து பண்ணைய நாசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. ஐயா இல்லாததால எங்களை ஆளுங்களையும் திரட்ட முடியல, அவங்களையும் விரட்ட முடியலீங்க. கன்றாடி பயலுங்க, ஒரு முடி முடிச்ச மோல்ற பயலுங்க. மோதனீங்களா? எடுவே வேட்ட துப்பாக்கிய சுட்டு தள்ளிடுறேன். ஐயா கோவிக்காதீங்க. இந்த சோழியை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒத்தையில போய் உழுதுட்டு வந்துருவேன். போனற கன்றாடி பயலுங்க, ஆபத்தான பயலுங்க. நீர் கலப்பை பிடிக்கிற மாதிரி அருவாளை பிடிச்சிரு. உன் மேல உழுதுட்டு போயிடுவானுங்க. உழுதுட்டு வர்றதை நானா அவனுங்களான்னு பாருங்க ஐயா. ஐயா, உங்க வேலையால் இந்த கோனாருக்கு கலப்பையால நிலத்தை உழவும் தெரியும், அருவாளால் அவனுங்க உடம்பு உழவும் தெரியும் ஐயா. தானாட கூட தான் சதா ஆடும் பங்க குடும்பம் வரும். அது மாதிரி நீர் எனக்காக துடிச்சிட. இனிமே நீரும் என் குடும்பத்துல ஒருத்தர். என்ன புரியுதா? ஐயா, நான் ஒரு கூலிக்காரன், பண்ணடிமை. என்ன போய் உங்க அவசரத்துக்கு? என்னையா பெரிய அவசரம்? உனக்கு ஒரு 10-20 ஏக்கர் தரேன், வச்சுட்டு சம்மா பேசுவோமா? ஐயா, இந்த ஏழைங்களுக்கு போய் அது என்னமோ தெரியல. சாமி பூஜைக்கு பொண்ணு மணியை விட இந்த பூவும் இலையும் அழகா தெரியும். அது மாதிரி ரத்த பந்தத்தை விட உங்க உறவு எனக்கு அற்புதமா தெரியும். எங்க உன் பொஞ்சாதி? இல்ல வேலைம்மா. ஐயா கூப்பிடுற. வேலைம்மா இனிமே என் தங்கச்சி. உங்க கல்யாணத்தை தான் நான் பார்க்கல. என் தங்கச்சிக்கு புது வீடு தரேன். மறு வீட்டு நிகழ்ச்சி. பாண்டிய பத்தி ஏதாவது தெரியுமா? நெசமாவே பாண்டி ரொம்ப நல்லவர் தாமியா. எப்படி சொல்றீரு? நல்லது பண்றவரை நல்லவர்னு தாமியா சொல்லணும். சொல்லாத தத்துவம். நான் பல தடவை பார்த்திருக்கோம்ல, சொடல மாட கொடகில செட்ட கடாத ஒரே வீச்சுல வெட்டுற வீரியம் அவருக்கு தாமியா உண்டு. சொடல மாட சாமி மேல அவருக்கு ரொம்பவும் பக்தி. இதுல பாண்டி எப்படிப்பட்டவன்? ரெட்டவங்கிட்ட கொள்ளையடிச்ச காசையெல்லாம் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு கொடுக்குற சாமியா அவரு. எங்க போயிருக்கோம்? இங்கேயும் காணுமே. இந்த பக்கம். ஓ ஏப்ல வயலா ஒத்தையில இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேற என்ன செய்வாங்களா? கிடை கட்டின ஆடுகளை 2 காணுமேன்னு தேடிக்கிட்டு வந்தேன். ஆடுக்கு பதில் ஆடு வந்து நிக்கிறீரு. ஏது இந்த பக்கம் காத்தடிக்குது? ஊர் மாத்தி பேர் மாத்தி பார்த்தாலும் பாதி ராத்திரில தூக்கம் அழிஞ்சு போச்சு.
என்ன இப்படி கொலகாரனா கோட்டிக்காரனா ஆக்கிறத நினைச்சாலே நிம்மதி குலைஞ்சு போகுது புள்ள. அதான் இங்க திரும்ப திரும்ப வரேன். உம்ம நிம்மதி மட்டும் இல்ல, ஊருக்குள்ள கள்ளச்சாராய வித்து ஊர் மக்களோட நிம்மதியும் கொலைச்சிட்டா. உம்ம கெடுத்த சிவங்கால ஊர் மக்களோட தங்கமும் வெள்ளியும் இப்ப அந்த பாவி சிவங்கால கிட்டதான். நில்லுமா. ஐயா கொஞ்சம் இப்படி வாமா. தள்ளி நில்லுமா. பாண்டிய பாத்திருக்கியாமா? பாத்திருக்கேன் ஐயா. ஒரு உதவிக்குன்னு பாண்டிய நம்பலாம். அப்ப நாங்க நாசரத்துல சுள்ளி பொறுக்கி பொழைச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் பாண்டி எதிரில பார்த்து பயந்து ஓட பார்த்தோம். அப்ப பயப்படாத தாயி நில்லுன்னு சொல்லி 5 பவுன் சங்கிலியும் 200 ரூபாய் காசும் கொடுத்துட்டு மாயமா மறந்துட்டாமையா. சார், நாம பாண்டிய பிடிக்கிறத விட அகில இந்திய சீவல பெரிய பாண்டிய ரசிகர் மன்றம் திறந்து வச்சுங்க. ஆயிடலாம். நீங்க தலைவர், நான் பொருளாளர். யோ சரி, நான் பொருளாளர், நீங்க தலைவர். பாண்டி பாண்டி, எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. உன்னை எப்படி பிடிச்ச தீர்வுன்னு ராஜ்குமார் ஒரு எஸ்ஐ வெறியோட அலையிறாங்க. அதனால எதுக்கு நீ கொஞ்சம் கம்மியாரு. யாருல நீ? நானு பாண்டியோட கூட்டாளி. சத்தியமா சொல்லுதம்யா, நான் மோசம் போயிட்டோம்யா. அந்த பாண்டி பையனை போலீஸ் வந்து காப்பாத்துறதுக்கு என் வீட்டுல ஒழிச்சு வச்சிருந்தேன். என் மாமா நான் காலகாலமா காத்திருந்த பொண்ணு சவப்பிய கெடுத்துட்டாமியா. அவனை புலந்து கட்டாத்தாமியா. என் சம்மா சம்மா. ஐயா, அந்த பாண்டி பையல பிடிக்கிற வேலையில காப்பிக்கிற டவுசர் போடாத போலீஸ்காரா நான் இருப்போம்யா. அந்த பாண்டி பைய ஒரு பாம்பு. அந்த பாம்போட கால் இந்த பாம்புக்கு தான் தெரியும். அவன் எங்க இருப்பான், எங்க போவான்னு எனக்கு தெரியும். நான் உங்களை கூட்டி போறையா? ஐயா, அதிகா சொல்லு, வேடானா தள்ளுது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப தள்ளுறாதீங்க. அண்ணாச்சு, டீ கொடு. பாருங்க, எந்த ஊர் நமக்கு? சேர்மாதேவி. ஓஹோ, இங்க என்ன சொல்லியா வந்தீங்க? மாடு பிடிக்க வந்தோம். மாடு பிடிக்கவா? ஆளை பார்த்தா மாடு பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே. மனுஷனை பிடிக்க வந்த மாதிரி எல்லாம் தெரியுது. என்ன எப்படி சொல்றீரு? இல்ல, பட்டாளத்துக்கு போற மாதிரி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கேட, அதான் சொன்னேன். பட்டாளத்துக்கு போய் என்னவே பண்றது? அவன் அருவா, அவனுக்கு காவல. இப்ப பாரு, உங்க ஊர் பாண்டி என்ன பண்ண முடியுது? பட்ட பகல பதுங்கி இருந்தாலும் பௌசாத்தான் இருக்கான். சாமத்துல சங்கடமே இல்லாம சுத்துறான். என்னன்னாச்சு, நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீர் பாண்டிய பாத்திருக்கீர? பாண்டிய பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்க தொலைக்க மாட்டாங்க. நல்லா சொன்னீங்க. அண்ணாச்சி, இங்க டீ சாப்பிட அத்தனை பேருக்கும் காசு நான் தர்றேன். ஏன்யா, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பிறந்த நாள். தம்பி, இன்னைக்கு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாளில் பிறந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. என்ன பிடிக்க போலீஸ் ஏதோ பயங்கர புளிய போட்டிருக்கான்னு பார்க்க போனா புல்லு, வெறும் புல்ல போட்டிருக்கானுங்க. வகந்தலான்னு எடுத்து அருவாலை கூட உள்ள வச்சுட்டேன்னா பாத்துக்கவேன். அதென்ன அப்படி சொல்லுதீங்க? ஆரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவன் நான் இல்ல, அந்த போலீஸ்காரனு களவாணி பயலுக மூக்கையாவும் ஒச்சாண்டியும் தான். இந்த பயலுக காசு பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பானுங்க? நான் சொல்லிடுவேன், ஆனா. என்னது தெரியுமா உனக்கு? கண்டுபிடிச்சு சொல்லுதேன், ஆனா ஒரு நிபந்தனை. என்னது? ஐயா வரணும். கொத்த புள்ள ஒயிலா வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வரணும். நானா சோத்துக்கோ. சரி, என் உடம்பும் மனசும் மறுத்து போய் நாளாச்சு பிள்ளை. என் சமையலுக்கு சாயாத வயிறும் வாயும் இந்த சுத்துப்பட்டிலேயே கிடையாதுங்க. முழு கோழிய உரிச்சு அத நெய்யில பொரிச்சு பின்ன பதமா மிளகாத்தல், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஈராங்கியம் அரிஞ்சு அத செக்கெண்ணெயில வதக்கி அந்த மசாலாவில கோழிய புரட்டி புட்டு புட்டு தின்னா. இன்னும் கேளும், ஐர மீன் ஆஞ்சி அத. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஆசை இல்லை, ஏதோ கூப்பிடுத, அதுவும் ஆவலா கூப்பிடுதேன்னு பார்க்க. அப்போ நீர் வரேங்கிறீரு?
போறானோ ஏடு என்ன விசாரிச்சிர? விசாரிச்சேன். அவ பேரு மயிலா, சே ஒயிலா, ஒத்த புள்ள. அவ குல தொழிலே என்னவ? ஆடு மேய்க்கிறது. எங்க? வல்ல நாட்டு ஃபவுண்டன்ல. மவுண்டன் இல்லையா? மவுண்டன். ஓ, இப்ப மலையை மவுண்டன் மாத்திட்டாங்களா? வாட்டச்சே. அவ என்னவோ சொல்லப்பட சொன்னால 9 எழுத்தா? அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா மொதல் 2 எழுத்து. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். கை. ரெண்டுத்தையும் கையால தான் சார் பிடிக்கணும். யோ, எல்லாத்தையும் தான் கையால பிடிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவா என்ன? அருவாளால வெட்டலாம், அறுக்கலாம். சீப்பால சீவலாமே. அருவாளாலும் சீவலாமே. அப்போ மொதல் 2 எழுத்து சீவ. அடுத்து ஆளுக்கு தேவையா? அதுலயும் நடுவெழுத்தான். அது என்னது? மனபலம் வேணும் சார். பலம். லாவ போடு. போடுத. புளிய மரத்துக்கு சொந்தக்கார பேய். பேய சேர்த்துக்க. சார் பயமா இருக்கு சார். சேர்த்துக்கையா? இனிமே சுழுவான வேலை. பெருமா அவதாரம் அரி. மீன் பிறந்த ஊருக்காரன் பாண்டியன். 3 எழுத்து பேருக்காரன் பாண்டி. சீவர பேர் சார். நீங்க மனுஷனே கிடையாது சார். நிறுத்தியா? பாண்டிக்கும் அவளுக்கும் துடுப்பு இருக்கணும். பாண்டி அவ வீட்டுக்கு சாப்பிட போறாப்புல இருக்கு. துப்புக்குழி வாங்குற ஒருத்தனை அனுப்பி நோட்டம் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லு. வளைச்சிடலாம். இதுக்கு போலீஸ் வந்திருக்கு. பாண்டி ஊருக்குள்ள வந்திருக்கான். அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஓடுறீங்களே. ஏன்னா பாண்டி வந்திருக்கா? அப்படியா? துரை முருகதாசு, போலீஸ் உள்ள விடாதீங்களா? எப்போ சொல்லிட்டு விட்ட சொல்லி மாதிரி கலகலன்னு இருப்ப. இன்னைக்கு ஒன்றும் சத்தத்தையே காணா. அவரை கூப்பிட்டு சாவு குழியில தள்ள பார்த்தேனே சரிக்கு. அதான் நினைச்சு மாஞ்சிட்டு இருக்கு. அப்பா, நீ என்ன புண்ணுக்கு மருந்து போறியா இல்ல மண்ணை வச்சு தேய்க்கிறியா? இந்த வலி வலிக்குது. சரி மருந்த மெதுவா போடுத. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நான் 6 மாசம் காடாறு மாசம்னு இங்க பாதி நாள் கொடைக்கானல மீதி நாள்னு இருக்கேன். நான் போன பிறகு உன்னை பார்த்துக்க ஊர்ல என் சேக்காளி கிட்ட சொல்லி வைக்க. என்ன ஊருக்கு நான் எப்படி திரும்பி போறது? திருட்டு நாய்க்கு சலங்கு கட்ட மாதிரி நான் பழையபடி திரிஞ்சா
லவக்குன்னு புடிச்சிருவானுங்க. நீர் கவலைப்படாதீரும். ஒயிலா புள்ள ஒளிஞ்சு விளையாடுறத கெட்டிக்காரியாக்கும். என்ன ஆச்சு? இப்படி நில குலைஞ்சு வந்திருக்கீங்க? என்னையா இவ்வளவு பெரிய கட்டு? சிறுவகண்ட சுப்பையோட சோளக்குள்ள தீ பிடிச்சுப்புல, அணைக்கிறப்ப காயப்பட்டுருச்சு. ஏனி பக்கம் தான் போறேன்னு சொன்னீங்க, இப்ப சிறுவகுண்டாங்கிறீங்க. ஏன் சொன்ன இடத்தான் போகணுமா? இல்ல 2 நாள்னு சொல்லி 6-7 நாளா காங்கலேன்னு தான் கேக்குதேன். சோழி இருந்தா இன்னும் கூட தான் இருப்பேன். உனக்கேண்டி? ஏன் இப்படி வெடுக்குறீங்க? கொஞ்ச நாளா நானும் பாக்கேன், ஆயத்து மருந்து கூட என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்க. ஐயா இந்த பாருப்புல, வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்களுக்கு 1000 சுனங்கள் சங்கடம் இருக்கும். வீட்டுக்குள்ளயும் அது வந்த உடனே பிழுப்பிழுத்தா எப்படி? தப்புதாமியா. தீக்காயம் நீங்க இப்படி கட்டுப்பட்டா எப்படி யாரும்? அதுக்கு நான் வேற வைத்தியம் பண்ணுறேன். என்னத்த பண்ண போறியா?